நேற்று நடந்த மும்பைக்கும் லக்னோவுக்கும் நடந்த மேட்ச்சில் வந்து லக்னோ அணி வந்து 18 ரன் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றாங்க. வாங்க என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ண லக்னோ அணி 20 ஓவர் முடியல வந்து 6 விக்கெட்டுகள் வந்து 214 ரன் அடிச்சாங்க. இதில் வந்து அதிகபட்சமாக வந்து பூரன் வந்து 29 போலில் வந்து 75 ரன் வந்து குவிச்சாரு. அடுத்ததாக வந்து கேஎல் ராகுல் வந்து 41 போலில் வந்து 55 ரன் வந்து குவிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் நிக்லஸ் பூரன் வந்து இன்னைக்கு செம்மையாக தான் விளையாடினார்னு சொல்லலாம். என்ற ரசிகர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு விளையாடி இருக்கிறாரு. எந்த பக்கம் போட்டாலும் 6, 4 என்று மாறி மாறி கொடுத்த ஒரு ஓவருக்கு 27 ரன் படியே அடிச்சிருக்காரு. ஸோ நிக்லஸ் பூரனால தான் லக்னோ அணி வந்து வின் பண்ணியிருக்காங்க. அங்காளி பக்கம் மும்பை அணியின் போலிங் சைட்டை பார்த்தா நுவான் துஷாரா வந்து 4 ஓவர்கள் வீசி 3 விக்கெட்டுகள் எடுத்தாரு. 215 ரன் எடுத்த அந்த டார்கெட்டோட களமிறங்கிய மும்பை அணி வந்து 20 ஓவர் முடியல வந்து 6 விக்கெட்டுகள் வந்து வெறும் 196 ரன் மட்டும்தான் எடுத்தாங்க. இதனால வந்து கடும் தோல்வி அடைஞ்சாங்க மும்பை அணி. இதனால வந்து 10வது இடத்திலேயே இருக்காங்க மும்பை அணி. மும்பை அணியில வந்து அதிகபட்சமா ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு. 38 போல்ல வந்து 68 ரன் அடிச்சிருக்காரு. டிர் வந்து அடிச்சிருக்காரு. 28 போலில் 62 வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இவ்வளவு தான் இவங்களால் மேக்ஸிமம் அடிக்க முடிஞ்சா. ஏனெண்டா அணியின் போலிங் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அவங்க போலிங் மட்டும் இல்லை, பேட்டிங்கும் நல்ல சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி இந்த முறை போலிங்கும் சிறப்பாக இருந்தது. இதனால் வந்து தோல்வி அடைஞ்சு 10வது இடத்துலேயே இருக்காங்க மும்பை அணி. இது வந்து மும்பை அணி ரசிகர்களுக்கும் சரி, அவங்க டீமில் இருக்கிறவர்களுக்கும் சரி, ஸோ இது வந்து சோகத்திலே தான் இருக்காங்க. ஏனெண்டா மும்பை அணி வந்து மிகவும் பலமான அணி, பல ரசிகர்கள் இருக்கக்கூடிய அணி. நிறைய எதிர்பார்ப்போட ரசிகர்கள் வந்திருப்பாங்க, இன்றைக்கி வின் பண்ணுவாங்களோ. ஸோ இன்றைக்கி வந்து வின் பண்ணவே இயல முடியல. ஏன்னா லக்னோ வந்து கடும் பயிற்சியில் ஈடுபட்டு கடும் பேட்டிங் கடும் போலிங்கில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை காட்டினாங்க. ஸோ இதனால் வந்து மும்பை அணி தோற்றதால் 10வது இடத்துலேயே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லக்னோ அணி வந்து 14 புள்ளியில் வெறும் 6வது இடத்துலேயே இருக்காங்க. ஸோ அவங்களால் வந்து பிளே ஆஃப் மேட்சுக்கு போக முடியல. மற்றது வந்து ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கி ஆறுதல் வெற்றி தான் அடைஞ்சாங்க. ஸோ நாங்கள் போகிறோமோ இல்லையோ லாஸ்ட்டு யார் வின் பண்ணுறோம்ன்றது தான் முக்கியமன்ற மாதிரி இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. சில ரசிகர் எதிர்பார்த்தபடி இன்றைக்கி 7:30 சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து பல ரசிகர் கூட்டப்பட்டாலுமே இங்கே இன்றைக்கி வர போகிறாங்க. ஏனெண்டா வந்து ஆர்சிபிக்கும் ஃபேன்ஸ் இருக்குது, அதே மாதிரி சிஎஸ்கேக்கும் மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ ஆர்சிபி வந்து இது வரைக்கும் கப் வென்றதே இல்லை, பிளே ஆஃப் மேட்சுக்கும் போனதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பிளே ஆஃப் மேட்சுக்கு வர போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து யார் வின் பண்ணுவாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். ஓகே, பாய்.